ஐயோ யாருங்க இவன்? ஐயோ வருது. ஐயோ ஓடி வரான் தப்ப. யாரா ஓடுறா? ஐயோ இங்க ஏதோ சீக்கிரட் வெளியே இருக்கு, இதுக்குள்ள ஓடிடலாம். ஏடே வழி தரங்கடா டே. இவனுக்கு வந்தவனுக்கு நேரம் கால புரியாம. ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோல என்ன பண்ண போறோம்னா ஈவில் ரன் 2 தான் விளையாட போறோம். இப்போ எதுக்குடா ஈவில் ரன் 2 விளையாடுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை வேணாம், இந்த இன்ட்ரோ வேணாம், ஃபர்ஸ்ட் தான் பண்ணுவோம். ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போறோம்னா ஈவில் ரன் 2 தான் விளையாட போறோம். அதுக்கு முன்னாடி ஈவில் ரன் 1 விளையாடலான்னு சொல்லலாம் நிறைய பேர். ஆனால் ஈவில் ரன் 2 தான் ஸ்டோரி லைன் படி கரெக்டாக இருக்கும். அதனால நான் ஈவில் ரன் 2 ஃபர்ஸ்ட்டு போடுறேன், அதுக்கடுத்து ஈவில் ரன் 1 போடுவேன். ஓகே சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, நம்ம ஈஸி கொடுத்துக்கலாம், ஏன்னா ஈஸி தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் வந்து எப்படி ஜெயிக்கிறதுலாம் பார்த்துட்டேன், ஏன்னா கிராணியில் நான் பட்டப்பாடு அப்படியே. ஆக்சுவலாக கிராணி முன்னாடியே விளையாண்டுருக்கேன், ஆனால் ரொம்ப நாள் கழித்து விளையாடுறதுனால எனக்கு சில விஷயம் மறந்துடுச்சு. அது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட நான் 1.5 மணி நேரமாக விளையாடினேன். அது கொஞ்சம் சுருக்கி சின்ன வீடியோவை போட்டேன். வேணுன்றவங்க போய் பார்த்துக்குவாங்க. சரி, பிகின் கொடுத்துடலாம். என்னென்ன நடக்க போதோ இதில். ஓகே, கட்சின்னு வருது. யாருமா அது? இது கேவலமான பாட்டு போகுது. கொஞ்சம் சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுவோம் பாட்டு கேட்க. என்ன பாட்டு? ஓகே, இந்த இடத்த காமிக்கிறாங்க. அப்படியே இந்த சர்ச்சு, இந்த கார்டன் இங்க இருக்க இடத்துலாம். இதுக்கு மேல என்னால கேட்க முடியல கைஸ். யூ நீட் டு எஸ்கேப் தி ஸ்கூல். ஓகே, ரொம்ப சென்சிட்டிவ் அதிகமாக இருக்குமே இருக்கு. ஓ, சென்சிட்டிவை தான் இவனுக்கு சென்சிபிலிட்டின்னு போட்டிருக்கானுங்களா? என்னடா இது வித்தியாசமாக இருக்கு, நான் வேற பார்க்காம இருந்தேன். ஓகே, இது கரெக்டாக இருக்குங்க. இப்போ வந்து கன்லாம் நம்ம செய்ய தேவையில்ல. இங்கே திறந்தீங்கன்னா இங்கே ஒரு கோடுமே இருக்கும், 0452. அதை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கிளம்பணும். அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் பிளேஸ் இருக்கும், இது வழியாக போய்க்கோங்க. நான் எது கன்று செய்யலைன்னா அது ஒரு தண்டங்க. நம்ம அதுக்கு நிறைய ரெசிபி பண்ணோம். வேறு பாட்டு போட்டு சாப்பிடிக்கிறானுங்க. நம்ம ரெசிபி பண்ணோம், அப்போ தான் அது ரொம்ப பவர்ஃபுல்லான கன்னாக மாறும். அது பண்ணதுனால டைம் இல்லை, நான் அப்படியே ஆட போகிறேன். சரி ஓகே, எந்த பக்கம் போகணுன்னா இப்போ நம்ம கோடை பார்த்தோம். ஹே, கோடினியா? ஐயோ, கோடை வர மறந்து. 0483. சரி, போய் பார்த்துடுறான். ஐயோ, கோழிலாம் காணும், அதுங்க வேற தப்பிச்சிச்சு. சரி, நான் அமைதியாக போய் பார்க்க போகிறேன். ஈவில் ஒன்றும் இல்லை. 0452. ஓகே ஓகே, வர்றா. 0452 0452 0452. கொஞ்சம் சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணலாம், ஏன்னா அதுங்க நடக்கிற சத்தம்லாம் கேட்கணும் எனக்கு. சர்ச்சு தான் போனப்போ. Miracle recipe. Every human being, no matter how evil, deserves a second chance. சரி, மேலே வந்தாச்சு. இப்படி வந்தீங்கன்னா இங்கே வழி போவோம். இந்த 0445 ஓ 2 0452. 53 நினச்சிருந்தேன். ஃபர்மர் எடுத்தாச்சு. இது எதுக்குடான்னு கேட்டிங்கன்னா அப்புறமேட்டு சொல்கிறேன். இங்கே போட்டு வச்சு, இங்கே வேணாம், இங்கே போய் போட்டு வச்சுக்கலாம். இங்கே கரெக்டாக போட்டு வச்சுக்கோங்க, ஏன்னு நான் நேரம் வர சொல்ல கரெக்டாக சொல்லுவேன். இவள் யாராச்சிருக்காங்களா? யாரும் இல்லை, நம்ம போயிட வேண்டியதான். இப்போ வந்த வழிக்கே திரும்பி போயிடலாம். இப்போ கான்செப்ட்னா, இங்கே நம்ம சர்ச்சு இந்த ஸ்கூலை விட்டு வெளியே போகணும். அதுக்கு நம்மளுக்கு மெயின் டோர் கீ வேணும். அந்த மெயின் டோர் கீயை தான் இப்போ நம்ம எடுக்கணும். ஆனால் அந்த பெரிய ப்ராசஸ். இப்போ கார்டன் போய்க்கோங்க. கார்டன் இப்போ ஈவில் வேறு எங்கே இருக்குன்னு தெரில, லைட்டாக கொஞ்சம் தட்டுது. சரி, இந்த பக்கம் வந்து
இங்கே இந்த மாதிரி வீடு 4 வீடு இருக்குல்ல, 4 வீட்லேயும் சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். ஏன்னா நம்ம ஒரு பேட்டரி எடுக்கணும். அந்த பேட்டரி நம்ம நார்மலாக படுத்தோம்னா ஷாக் அடிச்சு செத்துருவோம். அதுக்கு எதுக்கிட்ட இதெல்லாம் ஆஃப் பண்ணுற அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக தெரியல. ஆஃப் பண்ண சொல்கிறாங்க, ஆஃப் பண்ணுறேன். சரி, இங்கே சுவிட்செலாம் இருக்கும். ஓகே, 1 அடப்பாவீங்களா, இந்த மாதிரி ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இங்கே, அப்புறம் இங்கே. ஐயோ யாருங்க இவன்? ஐயோ வருது. ஐயோ ஓடி வரான் தொப்ப. யாரா ஓடுறா? ஐயோ இங்க ஏதோ சீக்கிரட் ஓடிடலாம். ஏடே வழி தரங்கடா. டே இவனு ஒருத்தவனுக்கு நேரங்கள புரியாம விட்டு அப்பாடி. ஈவல்ல நீங்க தான் இருக்கு. இதோ இருக்கு ஈவல்னு. தொப்பா போயிட்டானா? தொப்ப போயிட்டான். போயிடலாங்க. யாரா அவன் தொப்ப? ஓடுறா ஓடுறா ராசா. ஆக்சுவலி நம்ம பேட்டரி எடுக்கணும். எடுக்கிறதுக்குள்ளேயே ஒன்று வந்துச்சுங்க, ஈவலன் வந்துச்சு. சரி, அப்போ நம்ம அதை அப்புறமேட்டு பார்த்துக்கலாம். கிளாஸ் ரூம்குள்ளே போகலாம். மறக்காமல் சவுண்டு கொஞ்சம் குறைச்சி பாருங்க, இல்லைன்னா நான் ரொம்ப கத்துறேன். கிளாஸ் ரூமில் தான் அதிகமாக ஈவலன் வரும். என்ன நடக்க போதோ. ஓகே, இப்போ இங்கே வந்து நம்ம 2 பொருள் மொத்தமாக எடுக்கணும். சூப்பர், இங்கே கச்சிச்சு. எடுடா. புரோக்கன் ரூலர் 1, இன்னொன்று கிளாஸ், அதாவது கண்ணாடி. அதை எடுத்துட்டு நம்ம வந்து கிளம்பிடணும் இந்த இடத்த விட்டு. அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கும் நம்மளுக்கு ஒரு சம்மந்தமும் இல்லை. பயமா தான் இருக்கு. சரி, இது இங்கே தூக்கி போட்டு, தூக்கிலாம் போட தேவை. இதோட யூஸை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எல்லா இடத்துக்கும் இங்கே லிவர் இருக்கு. ஓப்பன் பண்ணால் இது திறக்குது. இந்த இடத்துக்கு மட்டும் லிவர் இருக்காது. லிவர் இல்லாதனால நம்ம இந்த குச்சை சொருகி, அதாவது இந்த ஸ்கேலை சொருகி இந்த தட்டி விட்டோன்னா இதோட ஓப்பன் ஆயிடும். அட்டிக். ஓகே, இப்போ நம்ம பேட்டரி திரும்ப எடுக்க போனோம். ஓகே, யாரும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் சரியான அல்லுங்க. நான் அது இங்கே பார்த்தோன்னே நான் மாட்டினேன், செக் பண்ணியிருந்தேனா. ஓகே, கடைசி ஃபியூஸுங்க. மொத்தம் 4ல் எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ இங்கே தாங்க, இதுதான் அந்த இடம். இந்த கேபிள் இருக்குல்ல, அது கட் பண்ணோம். இங்கே தான் இருக்கும் ஒயர் கட்டர். இங்கே இல்லை. இது வேறு நான் போய் தரணுமா தனியாக? இங்கே எங்கேயாச்சும் ஒயர் கட்டர் இல்லை. சரி, இந்த கதவும் இங்கே தான் இருக்கும். அங்கே இல்லை, இங்கே இருக்கும். இதோ இந்த செடியாண்ட தான் விழுந்திருக்கும் ஒயர் கட்டர். விழல, இங்கே இருக்கும். எங்கேயுமே இல்லை. இப்போ எங்கே போய் தேடுறதுண்ணா? அடே எங்கேயாச்சும் கொடுங்கடா. ஒயர் கட்டர் எங்கடா? ஓ மை காட், நான் எங்கே போய் தேடுவேன் ஒயர் கட்டரை? சரி, இங்கே போய் பார்ப்போம். இங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை. இந்த வீட்டுக்குள்ளே இருக்குமோ? கிரீன் ஹவுஸ். இதோ இங்கே ஏதோ ஒரு வீடு இருக்கும். இந்த வீடுங்க. இது திறக்க நம்மளுக்கு கிரீன் ஹவுஸ் கீன்னு ஏதோ தேவை. டே ஏன்டா இவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இருக்கு? உள்ள ஓடிடு. எனக்கு தெரிஞ்சு ஈவலன் இப்போ கிளாஸ் ரூமில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, கிளாஸ் ரூம் வந்தாச்சு. இப்போ நம்ம மொத்தம் அங்கே 3 பொருள் எடுக்கணும். என்ன பொருள்னா ஸ்கேல் எடுத்தாச்சுல, கிளாஸஸ், கிரீன் ஹவுஸ் கீ, இது 2 மட்டும். கதவு ஆல்ரெடி எப்படி திறந்துருக்கு. இங்கதான் ஈவலன் இருக்கு எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்ப தப்பிச்சா தப்பிக்கலாம். ஐயோ, இவன் யாரா தொப்ப? நீ விட்டுடா, என்ன விட்டுடா. கதவு பூட்டினாங்க. பாவி, கதவு என்ன பூட்டின?
இப்போ யாரா சனியும்? சரி ஓடிட வேண்டிதான். நான் அப்பயா சொன்னேன் ஈவில் நீங்க தான் இருக்கும்னு. சரி இங்க போயிடலாம். கதவு பூட்டிடுறா. ஏய் யாருங்க இவன் கரெக்டா வரான்? அதுக்குள்ள ஒண்ணுமே இல்லை, நம்ம ஓடிட வேண்டியதான். ஈவில் வேற பாத்துச்சு. கீழே ஓடிடலாம். ஐயோ ஐயோ ரொம்ப பயமுத்துறானுங்க கைஸ். சவா யாரு? ஐயோ ஈவன் என்ன? ஓடிட வேண்டிதான். இங்க தாங்க இருந்தா இருக்கும். அது பூட்டிடுறா. கிரீன் ஹவுஸ் கீ நோ. சரி யாரும் வரல, நம்ம அப்படியே கிளாஸஸ் தேடுவோம். அந்த தொப்பையம் அந்த பேர்னா அந்த தொப்பை கோழி நினைச்சாதாங்க பயமா இருக்கு. வாயில வயிற்று வச்சிருப்பானே, வயிற்றுல வாய் வச்சிருப்பானே. ஓகே கிளாஸஸ் இங்க இல்ல. கிளாஸஸ் இதுக்குள்ளதாங்க கிளாஸ் கிடைக்கும், ஆனா கிடைக்கவே மாட்டேங்குது. கிளாஸ் ப்ளீஸ். இல்ல ஈவில் நீங்க வச்சிருக்கு, இங்கேயும் இல்ல. சரி இந்த கிளாஸ் ரூம்குள்ள போலாம். அது பூட்டிடுறா. சரி இங்கதாங்க கிரீன் ஹவுஸ் கீ இருக்கும், கிடைச்சிருச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸை தேடுவோம். கிளாஸ் 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 அப்படியே கிளாஸ் இருக்கான்னு பார்க்கணும், அங்கே கதவு பார்க்கணும். ஆனால் எந்த நேரத்தில் அவன் முதுகுல குத்தோன்னு யாருக்கும் தெரியாது. கிளாஸ் கிளாஸ் இருக்குதா என்ன? இல்லை. கிளாஸ் கிளாஸஸ் ரொம்ப இருட்டாக இருக்கு இந்த இடம். கொஞ்சம் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கிளாஸ் எங்கேயுமே இல்லைங்க. அப்ப எங்க நான் மிஸ் பண்ணேன்? சரி நம்ம கிரீன் ஹவுஸ் கீ எடுத்துக்கலாம். இங்க எங்கேயாச்சும் திறக்க முடியுது? ஈவில் நைன் இந்த கிளாஸ் ரூம் தேடியாச்சு. அமைதியா நான் வர வரையும் வெயிட் பண்ணிச்சா? ஐயோ ஒரு லைஃப் போயிடுச்சு. சரி இப்போ ஈவில் தூங்கிட்டு தான் இருக்கோங்க. அமைதியா போய் இது பேர்னா கிளாஸ் ரூமுக்கு போய் டக்கு டக்குன்னு அந்த பேர்னா கிரீன் ஹவுஸ் கீ கிளாஸ் ரெண்டுத்தையும் எடுத்துட்டு வரணும். டக்குன்னு ஓடுறா சாமி. யாருன்னு நிரூபிக்க வேண்டிய நேரம் வந்துச்சு கைஸ். ஓகே ஈவில் இங்க வரலன்னா எல்லா கதவும் பூட்டி இருக்கும். ஒரு வந்துச்சுன்னா எல்லா கதவும் திறந்துருக்கும். அவ்வளவுதான். கடைசியா இங்க கிரீன் ஹவுஸ் கீ இங்க விட்டோமா? கிளாஸ் இங்க இங்க இல்ல. இங்க நம்ம ஒழுங்காவே தேடலங்க. அதுக்குள்ள அந்த தொப்பம் வந்துட்டான். இங்கதான் இருக்கும்னு நினைக்கிறேன் கிளாஸ். இங்க இங்க ஐயோ எங்கடா இருக்கும்? நம்ம இங்கே தேடியாச்சு தானே? இங்க எல்லா இடத்துலயும் தேடியாச்சு. நான் தான் ஒழுங்கா தேடாம போயிடலாம். சூப்பரு. ஒரே ஓட்டமா ஓடிட வேண்டியதான். எங்கடா இருக்கு வழி? ஓகே கிளாஸஸ் ஒரு வழியா எடுத்தாச்சு. இப்போ நம்மளுக்கு ஒன்றும் ஒரே பொருள் தான், கிரீன் ஹவுஸ் கீ மட்டும்தான் தேவை. அட்டி காண்ட இங்கே போட்டு வச்சுட்டா ஒரு லென்ஸ்னு ஒன்று கிடைக்கும். அது எதுக்குன்னு நேராக வர சொல்கிறேன். இப்போ நம்ம ஈவில் இங்கே கூப்பிடலாம். ஏன்னா திரும்பி நம்ம கிளாஸ் ரூம் தான் போகணும். மோஸ்ட்டாக கிளாஸ் ரூமில் தான் இருக்கும் எப்பவுமே.
ஈவிலன்னு. அதனால பாடுறா என்ன பாடுறா மண்டத்தலையா பாடுறான். ஏய் ஓடுறா உள்ள. ஜஸ்ட் மிஸ்ட். இப்போ அந்த கோழி கத்தனால ஈவில நீங்க வரும்னு நினைக்கிறேன். இங்க யாரும் இல்ல கிளாஸ் ரூம்ல. இன்னும் எல்லா கதவும் திறந்துருக்கு. ஒரு உள்ள ஈவிலன் இருக்கும் இங்கதான். கீழே அவ்வளவு சத்தம் கேக்குது அங்க. ஆமாங்க இங்கதாங்க இருக்கு ஈவிலன்னு. பயமா இருக்கே. ஒருவேளை நான் செக் பண்ணிட்டு போனதுனால அப்படியே இருக்கோ. சரி டக்குன்னு போய் அந்த கிரீன் ஹவுஸ் டீ எடுக்க வேண்டியதான். இங்கே தானே போன தடவை செத்தேன். யாரும் இல்லை. போய் டக்குன்னு அதை போய் எடுறா. அந்த தொப்பை அந்த அவன் பார்த்தானா சத்தமே கேட்கலங்க. ஈவிலன் பார்த்தா தான் சத்தம் கேட்குது. டக்குன்னு கீழே ஓடுறா ஒரே ஓட்டத்துல. ஈவிலன் இல்லைங்க. இதோ இருக்கு பாருங்க கட்டி பிளஸ். எனக்கு தெரியும். ஐ எம் வெரி ஜீனியஸ். இங்கே தானே இருந்துச்சு. யாரும் இல்லைங்க. டக்குன்னு போயிட வேண்டியதான். தோற கட் கட் கட். பேட்டரி எடு. கிளம்புடா. நம்ம வட்டிக்கு போயிட வேண்டியதான். ஓகேங்க இனிமேட்டு சேஃபு இங்கே போட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒன்று பண்ண போகிறோம். இப்போ நம்ம வட்டிக்கு போக போகிறோம். ஒரு இதுவும் அசம்பிள் பண்ண போகிறோம். ஒரு டெலஸ்கோப் மாதிரி இருக்குங்க. என்னன்னு புரியும் உங்களுக்கு. ஓகே மேலே போகணுன்னா ஒரு டெலஸ்கோப் மாதிரி ஒரு இடம் இருக்குங்க. இங்கே பேட்டரி வைக்கணும். லூஸ் கேபிள்ஸ். இங்கே வந்து ஒரு டெலஸ்கோப் இருக்கா. ஆனால் அதுக்கு வந்து ப்ரோ உடஞ்சிருக்கா. அந்த லென்ஸ் உடஞ்சிருக்கா. அதனால நம்ம ஒரு லென்ஸ் எடுக்க போகிறோம். நம்ம லென்ஸ் ஆல்ரெடி எடுத்தாச்சு. நம்ம அங்கே போய் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஓகே சரி ஓகே நம்ம போய் டக்குன்னு இந்த லென்ஸை போய் வச்சிடலாம். லென்ஸை போய் வச்சுட்டு சில குசும்புங்க ஈவில் நீங்கள் வந்திருக்குங்க. அந்த கதவுல திறந்துருக்குங்க. ஐயோ டக்குன்னு லென்ஸ் வை. ஓகே கைஸ் லென்ஸ் வச்சாச்சு. ஈவில் நீங்கள் வந்திருக்கா இல்லை வரப்போதா. சரி நம்ம ஓடிட வேண்டியதான். சூப்பராக மழை பெய்யுது வெளியே. இப்போ நம்ம சின்ன வேலைங்க அதை மட்டும் கரெக்டாக பண்ணிட்டோம்னா ஈவிலன் கிட்ட மாட்டாமல் கேம் பிளே முடிஞ்சிடும். நம்ம இப்போ சர்ச்சுக்கு போனோம். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு லாக்கு போட்டு ஒரு இடத்த திறந்தோம்ல. அந்த எதுக்கு திறந்தோன்னா இப்போ தான் நம்மளோட கேம் பிளேயோட கான்செப்ட் தெரிய போகுது. உண்மையான கான்செப்ட்னு. சரி இங்கே போவோம். திறந்த ஈவில்னா யாரும் இல்லை. இங்கே போனீங்கன்னா ஒரு ஐயோ சார்ஜர் வேறு. இங்கே போனீங்கன்னா ஒரு பெல் இருக்கும். டக்குன்னு அடிச்சிங்கன்னா மேலே ஒருத்தி இருக்கும். ஒரு நண்டு இருக்கும். இந்த நண்டு வந்து இப்போ போது பாருங்களேன். அது சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கோம். சாப்பாடு என்ன ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதை நம்ம இப்போ தட்டி விட்டுருவோம். கீழே விழுந்தா திரும்பி ஆர்டர் பண்ண போவோம். அந்த இடத்துல நம்ம ஒரு குசும்பு வேலை பார்ப்போம். ஓகே ஓடுறா. இங்கே போட்டுறேன் கீழே. அப்போ தான் அங்கே சத்தம் வரும். அந்த சத்தத்துக்கு ஈவிலன் இங்கே ரியாக்ட் ஆகி இங்கே வரும். அது தட்டி விட்டா என்ன பண்ணுன்னா ஈவிலன் அந்த நண்டு வந்து திரும்பி போய் ஆர்டர் பண்ணும் ஐஸ்கிரீமை. அப்போ நம்ம ஒரு வேலை பார்ப்போம். அட்டிக்கு போகணும். இப்போ ரொம்ப பயமா இருக்கு. இப்பதான் இங்க யாரும் இல்லை. ஓகே யூஸ் பண்ணிக்க வேண்டியதான் கைஸ். கதவுலாம் பூட்டிடுச்சு இப்போ. ஓகே இப்போ நம்ம வெயிட் பண்ணுவோம் ஒரு விஷயத்துக்கு. இங்கே டெலஸ்கோப் வழியா பார்க்கணும். ஒரு ஐஸ்கிரீம் வண்டி சத்தம் கேட்குங்க. சவுண்ட் இப்போ ஈவிலன் வந்துச்சு. ஐயோ ஈவிலன் பாருங்க. ஈவிலன் வந்து அந்த இதுவான தொப்பையும் வந்துடுவான். ஐயோ நம்ம கரெக்டா ஏதாச்சும் ஈவிலன் தெரியுதுங்க அங்க. ஐயோ இல்ல அங்க போய் பார்த்துட்டு இருக்கு மென்டலு. மேல வராத. மேல வந்துடாத. மேலதாங்க வருது. ஆஹா பார்த்துச்சு ஈவிலன் வேற.
எங்க ஐஸ்கிரீம் காரன் வந்துட்டான். ஆனா கரெக்டா ஈவன் வேற வருது. ஐயோ சை, இப்ப கீழே போனா அந்த தொப்பா இருப்பான். ஐயோ அதுதான் என் உயிர் போயிடுச்சு. டக்குன்னு ஓப்பன். ஐயோ ஓப்பன் பண்ணிட்டு ஐயோ நேரம் கட்ட நேரத்துல இப்படி பண்றான். ஐயோ ஐயோ என் கதை முடிஞ்சிச்சு கைஸ். எனக்கு இப்போ மென்டல் ப்ரெஷர் ஆகுது. ஈவில் நாங்கள் போயிடுச்சு. நம்ம இங்கே போய் ஒளிஞ்சுக்கலாம். போச்சுங்க, முடிஞ்சிச்சுடா. ஐயோ சோபா அடிச்சு சிரிக்குதுங்க. கடைசி நைட்டு சோபா. இப்போ நம்ம திரும்பியே போய் எங்கே போகணும்? சர்ச்சுக்கு போய் அவள் சாப்பிட்டுன்னு இருப்பா. அதை நம்ம தட்டி விடணும். ரொம்ப டேஞ்சரான இடம் அட்டிக்கு. எங்கடா இந்த போனு? இந்த போன் எடுத்துக்கோங்க. இந்த பெல்லை தட்டி விடு. இந்த பெல்லை தட்டி விடுறேன்னா, இந்த பெல்லை தட்டினா மேலே சாப்பிட்டு இருக்க நன்னு வந்து வேலை வந்துச்சுன்னு அர்த்தம். அதனால கிளம்பி வந்துடும். கிளம்பி போகுது. அட போங்கடா. நான் இந்த தடவை ஒரு எப்படி சொல்றது, ஒரு நல்ல ஐடியாலஜியோட அங்கே போகணும். அந்த ஐஸ்கிரீம் காரை வரத்துக்கு லேட் ஆகுது. அந்த டைமை யூஸ் பண்ணி நான் ஈவல் நான் இங்கே வர வைக்க போகிறேன். அதான் இந்த போனை தூக்கிட்டு வந்திருக்கேன். இங்கே சத்தம் போடுறேன் நல்லா. அது தோற இங்கே தாங்க இருக்கான் தட்டியன். தட்டியா என்ன பாடுறா? என்ன பார்க்க சொன்னா அவனுங்க போறானுங்க. என்ன பாருங்கடா. ரெண்டு பேரும் கத்துறானுங்க. ஈவினிங் இங்க தாங்க வரும். வேகம் வேணும், சீக்கிரம் ஓடு. போன தடவை செத்துடக்கூடாது. போன தடவை வேணும்னே இவனுக்கு வந்து அந்த இது பேர் என்ன, அந்த டிராப் டோர் வழியா போயிடலான்னு பார்த்தா போவே விடல இவனுங்க. சரி அந்த ஐஸ்கிரீம் காரன் வந்தா பெல் அடிக்கும். வந்துட்டான்டா, கரெக்டான டைமிங்கு. ஈவிலன் மட்டும் வந்துடாத தாயே. ஓகே, இந்த சட்டி தலை அங்கே போயிட்டு இருக்கான். ஓகே, இது வந்து இப்போ அவளுக்கு சாஃப்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறோம். ஓகே, இது வந்து போய் இப்போ ஐஸ்கிரீம் வாங்கும். அவ்வளோதான் சாப்பிடுது ஐஸ்கிரீமு. சரி பாருண்ணா, ஆமாம் ஐஸ்கிரீமை சாப்பிடுது. அது கீழே விழுந்துச்சோன்னு தாங்க முடியாமல் திரும்பி போய் தின்னுது. சரி இப்போ கரெக்டாக போக சொல்ல இப்போ நம்ம அந்த லிவரை உடச்சு விடணும். சாவி வந்துச்சுங்க. அதாவது நம்ம எதுக்கு பேட்டரி போட்டோம்னா அந்த பல்பெல்லாம் இருக்குல்ல, அதை கண்ட்ரோல் பண்ண அந்த லிவர் ஆஃப் பண்ணால் அந்த பேட்டரி பல்பு உடையும். சரி யாரும் இல்லை, ஓடிட வேண்டியதான். ஈவலன் யாருமே இல்லை. அதான் ஓரளவுக்கு கேப்ல முடிச்சாச்சு கைஸ். இப்படி ஓடிட வேண்டியதான். இப்போ நம்ம கார்டனுக்கு போனோம். கடவுளே என்னை காப்பாட்டு. சரி ஓகே, யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். முதல்ல இங்கே போய் செக் பண்ணுவோம் யாரும் இல்லைன்னு. இங்கே யாரும் இல்லை கைஸ். இங்கே யாரும் இல்லை. இந்த இங்கே தாங்க இருக்கும் அந்த சீவர். இந்த வழியாக சாவி எடுக்கணும். எடுத்தாச்சு, கிளம்புடா. கன் எடுத்து பாய்சன் போட்டா சூட்டா இது செத்துருங்க. அதாவது ஒரு கன்னை ரெடி பண்ணி அதில் பாய்சன்லாம் போட்டு அதுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் நம்ம ஃபஸ்ட்டே பண்ணிருக்கணும். அதை ஆனால் தேவையில்ல. இந்த கோழி வந்து போயிடுச்சு அந்த பக்கம். நம்ம போய் தப்பிக்க ட்ரை பண்ணுவோம். ஓகே கைஸ், தப்பிச்சிடறா. ஐயோ தப்பிச்சு மாட்டிக்கிறேன். ஏங்க அந்த கீ வச்சு தாங்க தப்பிக்கணும். What's wrong with you, bro? What the heck? You tripping, bro? You tripping? டேய் அந்த கீ வச்சு போட்டாதான்டா டோர் ஓபன் ஆகும். What is it?
ஏய் சீட்டிங்க. டேய் என்னடா பண்றீங்க? அந்த கீ வச்சு போட்டாதாங்க ஓபன் ஆகும் டோரு. மெயின் டோர் கீ தானே போட்டுருந்துச்சு. வேற கீன்னு சொல்லி ஏமாத்தி போட்டு தட்டானு நம்மள. ஐயோ அப்ப என்னைக்கு நம்ம கரெக்டா தாங்க பண்ணோம் எல்லாமே. வேணும்னே போய் ஏமாத்தினானுங்க நம்மள. இருங்க guys, நான் இன்னும் செக் பண்ணிட்டு சொல்றேன். அட பாவீங்களா, இதெல்லாம் பார்க்க முடியாது என்னால. யூ டிட் மேனேஜ் டு ஸ்கூல் ஃப்ரம் எஸ்கேப். இந்த அசிங்கமா திட்டி விட்டுருவேன். புயல் நான் எல்லாமே பண்ணேன்டா. கீழே எடுத்து திறக்கவே வந்துட்டேன். கடைசியில திறக்க முடியாதுன்னா நான் என்னங்க பண்ண முடியும்? இதை நான் செக் பண்ணிட்டு வரேன். காய்ஸ் அப்படிதான் காய்ஸ் ஜெயிக்கணும். இவனுங்க வேணும்னே பண்ணிட்டானுங்க, சதி வேலை பார்த்துட்டானுங்க. ஒருவேளை அந்த கோழி நம்மளை பார்த்ததுனால ஒருவேளை திறக்க முடியலையோ அப்படிதான் நினைக்கிறேங்க. அந்த கோழி நம்மளை பார்த்ததுனால மெயின் டோரை திறக்க முடியல. சரி காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அப்புறமேட்டு திரும்பி ட்ரை பண்ணலாம். ஈவில் நன்லே நஸ்ரத் எஸ்கேப்னு இருக்கான். சரி இப்போ வந்து அடுத்து ஈவில் நன் 1 ஆடலாம். ஈவில் நன் 2 தான் கரெக்டாக ஸ்டோரின்னாங்க. ஆனால் ஸ்டோரி ஒன்றுமே நம்மளுக்கு புரியல. சரி ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி பாய் காய்ஸ், பாய்.